ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆப் நெக்ஸ்ட்டு மானிட்டைஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. ஏன்னா இது வந்து ஒரு மானிட்டைஸ் அப்ளிகேஷன் தான், வெப்சைட் தான். ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது பார்க்கலாம். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ரெஷன் பண்ணுறதுனாலையோ கிளிக் பண்ணுறதுனாலையோ ஏர்ன் ஆகாது. நீங்கள் அது கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஏர்னிங் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு அப்ளிகேஷனுக்கு $2 $3 மேக்ஸிமம் 4 or 5 கிடைக்கும் உங்களுக்கு. நான் வந்து இது வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். $40 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நானே செல்ஃப் கிளிக் பண்ணி நானே அது டவுன்லோட் பண்ணதுனால அந்த அக்கௌண்ட்டு பேன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆப் நெக்ஸ்ட்டில். இதை பற்றின வீடியோஸ் இல்லை, அதனால் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை வந்து நான் வந்து ப்ளே ஸ்டோர்லலாம் பப்ளிஷ் பண்ணலை. இதோடைய பேக்கேஜ் நேம் மட்டும்தான். இப்போ வந்து நான் லாஸ்ட் வீடியோஸில் start.io.login பற்றி சொல்லியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா அதே ஃபார்மேட் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இருக்குது அப்ளிகேஷன். இது என்னுடைய அப்ளிகேஷன் கிடையாது, வேறு ஒருத்தவங்களோட அப்ளிகேஷன். நான் வந்து பேக்கேஜ் நேம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ரைட் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டர்னு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கால்குலேட்டர் லிங்க்கு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த சர்ச் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பேக்கேஜ் நேம் ஷோ ஆகும். இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப் கிரியேட்டர் 24 போய்க்கோங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் போட்டிருப்பேன் லாஸ்ட் வீடியோ, அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். சைன்இன். இப்போ இங்கே க்ரியேட் ஆப் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கேம் வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறேன். ஃப்ளிப் த பாட்டில். நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற கேம் வந்து நான் சும்மா அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஷோ பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன வேணாலும் இதில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓன் யூஸ்க்காக ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது ரைட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற வீடியோ பற்றி. இங்கே வந்து ஏதாவது இதில் இருக்கிற ஐக்கானும் செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஓன் ஐக்கான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சூஸ் ஃபைலில் இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஓன் கிடையாது, இது வந்து இதில் இருக்கிற ஐக்கான் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டைல் வேணும் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கேம் ஆப்ஷன் கொடுக்கல, நான் வந்து கேம் தான் செலக்ட் பண்ணேன். ஸோ க்ரியேட் அண்ட் எம்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. கோ டு ஆப் மேனேஜர். இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே மெயினான ஒரு விஷயம் என்ன பண்ணோன்னா, பேக்கேஜ் நேம் நான் காப்பி பண்ணல, அது வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட் மாப் வேணும்னா ஆட் மாப்பும் செட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஆப் நெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பப்ளிஷ் பண்ணாமலாம் இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும், அப்படியே டிக்ரீஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க டிடெக்ட் பண்ணுற வச்சுருக்காங்க மிஷினு. ஸோ அவங்க நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால நம்மளால்
எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது. செக்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. கிரியேட் செக்ஷன். நான் வந்து ஃப்ளிப் த பாட்டில்னு டைப் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ ஃப்ளிப் த பாட்டில் கேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் எதுவுமே செலக்ட் பண்ணல. உங்களுக்கு என்னென்ன வேணும், ரேட்டிங் கொடுக்கறது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையானது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ காட்டுறதுக்காக பேசிக் ஒன்லி நான் ஐ எம் ஷோயிங் யூ. இப்போ ஆப் நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஐடி வந்து இங்கே செட் பண்ணணும். நியூ டேப், ஓப்பன் நியூ டேப், ஆப் நெக்ஸ்ட். இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆடு இந்த மாதிரி நியூ டேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதில் வந்து ஆட்டோ இம்ப்ரெஷன் கெட் பண்ணுறது, ஆட்டோ செல்ஃப் கிளிக் கெட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணால் டிடெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை பேன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல், டோன்ட் யூஸ் எனி சச் அப்ளிகேஷன். ஆட் நியூ ஆப் கொடுத்துக்கோங்க. ஆண்ட்ராய்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட லிங்க்கு வந்து இங்கே ரைட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் தென் பேஸ்ட் ஹியர். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. யூஆர்எல் ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ஐடி இருக்குது, அது காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே டூல்ஸ் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்களே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் க்ரியேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா டூல்ஸ்க்கு போய் அங்கே எப்படி செட் பண்ணுறதுன்னு டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்து நீங்கள் அந்த ப்ராசஸிங் எப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ஆப் கிரியேட்டர் 24 போய் இந்த அப்ளிகேஷன் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் சேம் பிளேஸ்மெண்ட் ஐடி தான், தனித்தனியெல்லாம் கிடையாது. ஆட்மா அப்படி இருக்கிற மாதிரி. இது வந்து நாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து ஷோ எவ்ரி பேஜஸ், ஷோ ஆஃப்டர் 2 டைம்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்மளுடைய ஆடை நாமளே பார்க்குறதுனால. இங்கே
இங்கே ஆட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்க. நான் அங்கே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். எப்படின்னா இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடுச்சு. இது செகண்ட் வீடியோவாக எடுக்கிறேன் நான். ஃப்ளிப் த பாட்டில் இதுதான். இங்கே வந்து உள்ளார போகும்போது நிறைய ஆப்ஷன் கேட்பாங்க, அதாவது நேமு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது அது ஷோ ஆகணுமா வேண்டாமான்று நீங்கள் சூஸ் பண்ணணும். பட் நான் சூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கேட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆப் நெக்ஸ்ட் ஆட் வந்து ஷோ ஆகுது. நான் அகெயின் சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் பண்ணுறதுனாலையோ கிளிக் பண்ணுறதுனாலையோ ஆப் நெக்ஸ்ட்டில் ஏர்ன் பண்ண முடியாது. அந்த மினிமம் வந்து 1000 இம்ப்ரெஷனாவது ஆகணும். நீங்கள் ஏர்ன் பண்ணணுன்னா 1000 இம்ப்ரெஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா மினிமம் $2 or $3 ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.